பல வருடங்களா திருமண தாமதமா? ஜாதக பரிகாரம் எல்லாம் செய்தும் மாற்றம் இல்லையா? ஒரே ஒரு சொந்த வீடு வாழ்க்கையே மாற்றிய ஒரு தலம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த அதிசய தலம்தான் சிறுவாபுரி முருகன் கோயில். இன்றைக்கி நம்ம சிறுவாபுரி முருகன் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இந்த கோயிலை பற்றின எல்லா விசேஷங்களையும் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னைக்கு அருகில் வரலாற்று சக்தி நிறைந்த ஒரு பழமையான தலம்தான் சிறுவாபுரி முருகன் கோயில். இந்த முருகன் கையில் ஜபமாலை ஏந்தி கிட்டத்தட்ட பிரம்மதேவர் போலவே காட்சி தராரு. சொந்த வீடு அமையறதுக்கு இந்த கோயிலுக்கு வந்து சென்றால் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பரிகால ஸ்தலம். இந்த கோயில் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா, திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி கிட்ட தான் இருக்குது. அதாவது கொல்கட்டா ஹைவேஸ்லேருந்து சிறுவாபுரி அப்படின்ற ஊருக்கு உள்ளே வந்தோன்னா இங்கே அழகாக ஒரு திருக்கோயில் இருக்குது. அதுதான் இந்த பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோயில். இந்த கோயில் ராமாயண காலத்திலேருந்து இருக்கிறதா நம்பப்படுது. ராமருடைய மகன்களான லவனும் குசனும் இந்த கோயிலுக்கு வந்து வழிபட்டதா இந்த தலவரலாறு சொல்லுது. இன்னும் இந்த கோயிலை பற்றி சொல்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் நான் சொல்கிறத விட இந்த கோயிலில் வேலை பார்க்குற அர்ச்சகர்கள் சொன்னால் நல்லாயிருக்கும். வாங்க அவர் சொல்கிறத கேட்போம். நமது அருள்மிகு சிறுவாபுரி ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி ஆலயத்திலே வள்ளி மணவாள பெருமான் அருட்காட்சி தந்து பக்தர்களுக்கு திருமணம் ஆகாமல் வருபவர்களுக்கு விரைவில் திருமணம் நடப்பதற்காக அனுக்கிரகம் செய்துள்ளார். இந்த ஆலயத்திலே முருகப்பெருமான் ஜபமாலை கிண்டியுடன் வீற்றிருக்கிறார். அதே ரூபத்தில் உற்சவரும் இங்கே எழுந்தருளியுள்ளார். உற்சவர் ஜபமாலை கிண்டியுடன் கட்கஹஸ்தம் வள்ளி மனம் புரியும் போது கைப்பிடித்து மணவரையை சுற்றி வருவது போல் ஒரு காட்சி அமைந்துள்ளது. எல்லா இடத்துலையும் வள்ளி தேவசனாவோட முருகன் இருப்பார். இங்கே பிரார்த்தனை பண்ணுறவர் வள்ளி மாத்திரம் இங்கே திருமணத்துக்காக பிரார்த்தனை பண்ணுறவங்க ஒரு 6 வாரம் எந்த கிழமையில் வரணும் அதே கிழமையில் பிரார்த்தனை பண்ணிட்டு போகிறவங்க ஒரு சீக்கிரமாக விரைவில் திருமணங்கள் நடைபெறும் என்பது ஐதீகம். இங்கே அது மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. நிறைய பேருக்கு திருமணங்கள் நடந்து இந்த ஆண்டு வருவதில் அடுத்த ஆண்டு வருவதற்குள் திருமணம் முடிந்து வருவது கண்கூடாக காணக்கூடிய காட்சியாக உள்ளது. முருகன் இங்கே எவ்வாறு கைப்பிடிச்சு மணவரையில் இருக்காரோ அது மாதிரியா இங்கே பிரார்த்தனைக்காக வரவங்களுக்கு விரைவில் திருமணங்கள் கைகூடும் என்பது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது. வள்ளி கல்யாண சுந்தரர் முருகன் எல்லா இடத்துலையும் சிவன் பார்வதி இருப்பாங்க. இங்க வள்ளிய முருகனும் கைப்பிடிச்ச மாதிரி மணக்கோலத்தில் இருக்காங்க. ரொம்ப விசேஷமான தலம். இங்க வருஷத்துல ஒரு 3 முறை சமஷ்டி திருக்கல்யாணம் நடக்கும். சுவாமிக்கு எல்லா மக்களையும் வர வச்சு திருக்கல்யாணம் பண்ணுவாங்க. அது 150 ரூபா HRNC போர்டு மூலமா டிக்கெட்லாம் போட்டு திருக்கல்யாணம் நடக்கும். அந்த கல்யாணத்தை கலந்துக்கிறவங்களுக்கு விரைவில் அடுத்த ஆண்டு திருக்கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள திருமணங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி நிறைய வந்துட்டு இருக்கு. பிரார்த்தனைக்கு பக்தர்கள் என்ன கொண்டு வரணும்? இங்கே தேங்காய் பழம் புஷ்பம் மாலை சுவாமிக்கு வஸ்திரம் அதையும் சாத்தி அர்ச்சனை பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு நடக்கும். இது பிரார்த்தனை ஸ்தலம், பரிகாரம் கிடையாது. திருமணம் ஆகலான்னு சொல்லிட்டு பரிகாரம் பண்றதுக்கு இங்க வரக்கூடாது. திருமணம் ஆக வேண்டும் என்று பிரார்த்தனை. இங்க முருகன் இந்த பிரம்மாவளி ரூபத்துல இங்க இருக்கார். வாஸ்துக்கு அதிபதி பிரம்மா. பிரம்மாவளி ரூபத்துல ஜபமாலை கிண்டியோட இங்க இருக்கிறதால இங்க பிரார்த்தனை பண்றவாளுக்கு பிரம்மனுடைய வாஸ்து தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். ஏன்னா வாஸ்து பிரம்மாவுக்கு கட்டுப்பட்டவர். பிரம்மாவே இந்த முருகனுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறதால வாஸ்து தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கும். முருகன் ஜபமாலை கிண்டியோட குருவுடைய ரூபத்திலே இருக்கார். அதே மாதிரி பிரம்மாவளி ரூபத்திலே இருக்கார். அதனால குரு பார்க்க கோடி நன்மை. திருமணங்கள் நடக்கும். வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, திருமண தடைகள்,
இதெல்லாம் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு போகிறாங்க. நிறைய நடந்துட்டு இருக்கு. சிறுவாபுரி என்ற பெயர் சிறுவர்கள் இங்கே வந்து போர் செய்த இடம். லவன் குச்சவன் 2 பேரும் ராமனுடைய புதல்வர்கள். அவங்க வந்து வால்மீகி முனியோட ஆசிரமத்தில் வளர்ந்து வரும்போது ராமனும் லக்ஷ்மணரும் வனவாசம் முடிஞ்சு வந்து அஸ்வமேத யாகம் செய்து குதிரையை விடுறாங்க. அவ்வாறு விடப்பட்ட குதிரை வால்மீகி ஆசிரமத்துக்கு அருகிலே வரும்போது இங்கே விளையாடி கொண்டிருந்த லவன் குச்சவன் 2 சிறுவர்களும் அந்த குதிரையை பிடிச்சு கட்டினதாகவும் அதை தேடிட்டு வர லக்ஷ்மணர் ராமரோட போர் செய்த இடம் இது. சிறுவர்கள் தகப்பனார்னு தெரியாமல் போர் செய்தாங்க. சிறுவர்கள் போர் புரிந்த இடம். சிறுவர் போர் புரி சிறுவாபுரி. சின்ன அம்பு எடுத்து போதில் சின்ன அம்பு சின்னம்பேடு அப்படின்னு பேர் இருக்கு. சிறுவர்கள் போர் புரிந்த இடம் சிறுவர் புரி சிறுவாபுரி. சரவரம்பேடு சரமாக அம்பு. பொதுவாக பக்தர்கள் இங்கு வந்து 6 வாரம் பிரார்த்தனை செய்து அவர்களுடைய பிரார்த்தனை நிறைவேறியவுடன் அபிஷேகம் செய்வது வழக்கமாக உள்ளது. அவ்வாறு அபிஷேகம் செய்ய விரும்புபவர்கள் ஆலய அலுவலகத்தில் தொடர்பு கொண்டு ஆலயத்திலே அபிஷேகம் புக் செய்வதற்காக அமைப்பாளர்கள் உள்ளார்கள். அவர்களிடம் புக் செய்து கொள்ளவும். அவ்வாறு வர முடியாதவர்கள் ஆலயத்திலேயே ஆன்லைன் மூலியமாக புக் செய்து கொள்ளலாம். அவ்வாறு ஆன்லைன் மூலமாக புக் செய்யறதுக்கு இந்த வழிபாட்டு முறைகள் டெம்பிள் நம்பர்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. அது மூலியமாக புக் பண்ணிட்டு நேராக அங்கிருந்து வந்து அபிஷேகம் பண்ணிக்கலாம். மேலும் இவ்வாலயமானது தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை ஆட்சிக்கு உட்பட்டதாக உள்ளது. இங்கு நிர்வாக அலுவலர்கள் வெகு சிறப்பாக நிர்வாகம் நடத்தி கொண்டு பக்தர்கள் வருவதற்கு அவர்களுக்கு உண்டான அடிப்படை வசதிகள், குடிநீர் மற்றும் சிறு குழந்தைகள் வந்தால் அவர்களுக்கு பால், பிஸ்கட் போன்றவற்றை வழங்குவதற்கும் ஆலய தூய்மைக்காக உழவாரப் பணிகளை வைத்துக் கொண்டும் சிறப்பான முறையில் இந்த அறநிலையத்துறை மூலமாக இந்த ஆலயம் நடைபெற்று வருகிறது. அன்னதானம் வந்து இந்த கோவிலில் தினமும் 100 பேருக்கு அன்னதானம் உண்டு. ஞாயிற்றுக்கிழமையில் 500 பேருக்கும், செவ்வாய்க்கிழமையில் 2000 பேருக்கும் அன்னதானமானது அறநிலையத்துறை மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. வெகு சிறப்பான ஒரு நிகழ்வாகும். இந்த கோயிலுக்கு நாளுக்கு நாள் வர கூட்டம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. முக்கியமாக செவ்வாய்க்கிழமைகளில் இந்த கோயிலில் வந்து சாமி தரிசனம் பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. இந்த கோயிலுக்கு வர பக்தர்கள் லட்சக்கணக்கானோர் இன்றைக்கும் இந்த கோயிலுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. விசேஷ நாட்கள்லாம் இந்த கோயிலை வந்து சாமியை பார்க்குறதுக்கு பல மணி நேரம் க்யூவில் காத்திருந்து மக்கள் தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கோயிலில் முருகப்பெருமான் பாலசுப்ரமணியராக காட்சி தராரு. அதாவது அவர் குழந்தை வடிவில் காட்சி தராரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வள்ளி மணவாள பெருமாறாக வள்ளியை திருமணம் பண்ண கோலத்துலையும் காட்சி தராரு. இங்கே சாமிக்கு பின்னாடி இன்னொரு மூலவரான ஆதி மூலவர் சன்னதியும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் ரொம்பவே வியக்க ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே மரகத மயில் இருக்குது. இங்கே வர பக்தர்கள் வீடு கட்ட வேண்டி நிறைய கற்களை அடுக்கி வச்சு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குழந்தை வரம் அப்புறம் திருமண வரம் போன்ற விஷயத்துக்காக இங்கே பிரார்த்தனை நடக்கப்படுது. நம்ம இந்த வீடியோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ் யாராவது கல்யாணம் ஆகாமல் இருந்தாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு சிறுவாபுரி கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லுங்கள். அதே மாதிரி அவங்களுக்கு வீடு கட்டுற ஆசை இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அது எல்லாத்தையும் பாருங்கள். என் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.